நான் எழில் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோடய மனங்குத்தி பறை, தேசிங்க ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரூப் சிங்காரவேலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களையும் எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருக்குது சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டோடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாதே. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேல்யூ ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள். முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம். நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ, சத்தியமாக என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படிமே. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் தொட மாட்டான். சிகரெட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா அது மாதிரி தான், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்னையா அப்பா பையன் யாரியா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள பறக்குமாயா, என்ன கலராக இருக்கா. இப்போ அவங்க பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கம்மா. ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு, வளையோ செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது குழு தென்றல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்க்குன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு, என் கையை கண்ணங்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினவேன் தான் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா, இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணிட்டீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட்டு சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு.
நான் இப்போ சொன்னேன்னாப்புல. ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன், நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல, நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை எப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடும்ல. அப்படி உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி காலையில் கூட C5ல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில், இந்த சீரீஸில் நிறைய பேர், எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்களானில் மெயின் உள்ள நான் நடித்தார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம். அதை நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க, நான் அங்கே போய் இருந்துட்டேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டுவாங்கன்னு டைரக்டர் கூப்பிடும்போதெல்லாம் டைரக்டர் அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்ம்பாங்க. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காரான்னு போய் பாருங்கள். உடனே போய் உண்மையிலே அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்ற. ஏன் சார் அங்கே போய் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு. நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுதுன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 மணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. Z5 அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிருச்சு. ஒன்று கௌசிக் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடித்தார் பாருங்கள், அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு உட்காந்துக்கிட்டான்னு. அவன் போய் என்ன சொல்லணும், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது, போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன், பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாரு, டெட் பாடி யூரின் போகணும் இப்படியாடா பேசுவேன்னு. அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார். அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க, யாரோ ஒருத்தர் நாடி கட்டு போட்டு வர்றாயா. நான் சொன்னேன், அண்ணே அங்கிட்டலாம் போகாதீங்கண்ணே, யாரையா கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி, அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார், ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக் இல்லை பிளாஸ்கெட்லேயே அது போட்டுக்கங்க அப்படின்னா தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே இறந்தோடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம், மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிடும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும், 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி, எங்கடா இருக்க, என்னடா, இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் சாயந்தரம் அவனை தூக்கிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டாருன்னு. கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன்,
அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போடான்னு வச்சுட்டேன். அப்புறம் போயிட்டே இருந்தேன். என் செருப்பு வந்து போச்சு. வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு. ஏண்டா வழக்கமாரு, உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா படா அப்படின்னா அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிருக்காங்க, நான் உன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு. உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன்னு. ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் அரவிந்த் சார் எழுதியிருக்கார். அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்கார். அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார். நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டட் பை ஜி ஃபிலிமில் டைரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்போயே நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சகோதரன் மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சாரே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லோரும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜி5 கௌசிக் சார், சிங்காரவலன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லோரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப கம்மி. கூட 200 போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. பேசியாச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்தால் அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க. இங்கே இருக்க இந்த சின்ன டீம், இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.